முதல் எலெக்ஷன் அவங்க தோக்கத்தை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க, அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல அதை நம்ம ஏன் முடிவு பண்றோம்? தாவேக்கா தோக்கட்டும், நான் சொல்ற தைரியமா தனியா நின்று தோக்கட்டும். திமுக அந்த தைரியம் இருக்கா? தனியா நிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எலெக்ஷன் தனியா ஜெயிச்சு, ஒரே ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க, மத்த கேள்வி போவோம். 2016 அதிமுக தனியா ஜெயிச்சாங்களா? கண்டிப்பா. 2016 2011 கூட்டணி அமைச்சு திமுக எதிர்க்கட்சியா கூட எல்லாம் உட்கார வச்சாங்களா? 13-14 வருஷம் ஆட்சி வரணும் எம்ஜிஆர் பாத்துக்கிட்டாரா? தொடர்ந்து 2 டேர்ம் திமுக ஆண்ட 2 டேர்ம் சொல்லுங்க. திமுக கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்ச ஒரே ஒரு டேர்ம் சொல்லுங்க. இல்ல அப்புறம் உங்களுக்கு தான் பயம். தனியா நிக்கிற மாதிரி தனியா நிக்கலாம். தனியா நீ வா மேன், நீ வர மாட்ட. அந்த அளவுக்கு இருக்கு ட்ராக் ரெக்கார்டு. அதுல போற வரைக்கும் ஆன்டி கமச்சி. நீ இவ்வளவு அச்சத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏன் பதில் சொல்ல, நாங்க ஏன் பயப்படணும்? நான் என்ன சொல்றேன், தாவேக்கா தோக்குமா சந்தோஷம் சொல்லிக்கங்க, அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். தோத்தாலும் பிரச்சனை, அந்த கட்சி 25 வருஷம் தனியா விஜய் சார் தலைமையில விஜய் சார் ஆரோக்கியத்தோட பயணிக்க போகுது. அதுக்கப்புறம் 100ஆம் தாண்டி பயணிக்கிற கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்க பிரச்சனை ஒரு தோல்வி தாங்குவீங்களா? கலைஞர் 13 வருஷம் 14 வருஷம் தோல்வியை தாங்கி கட்சி காப்பாத்தினாரு. அவரோட பெரிய சாதனை அது நான் சொல்லுவேன். கலைஞர் அவ்வளவு பெரிய ஆட்சி புரிந்ததை விட எம்ஜிஆருக்கு எதிராக அந்த கட்சியை உடையாம காப்பாத்தினதான் சாதனை சொல்லுவேன். ஒரு தோல்வியில 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம இப்ப காப்பாத்திட முடியுமா? முதல்வராலையோ துணை முதல்வராலையோ முடியாதுன்ற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அந்த அச்சத்துல தான் இங்க போறீங்கன்னு நான் சொல்றேன்.